சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து படத்துக்கு வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன். எத்தனையோ ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஃபங்க்ஷனிங் ஆன் தி சென்ஸ் ஆஃப் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ப்ரைவேட் பார்ட்ஸ். ஓகே. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஃபங்க்ஷனிங் ஆன் தி சென்ஸ் ஆஃப் பிரீமியர் லிக்கர். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆஃப்டர் ரிசீவிங் ஹியூஜ் கரப்ஷன் மணி தென் பாசிங் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக்கிறேன். அதாவது நீதித்துறை இயங்கிறது வந்து லஞ்ச பணம், வெளிநாட்டு பிராஞ்சு, இது மது மங்கைன்னு சொல்லுவாங்கல்ல, மங்கை. ஆமா, அது மங்கை. சில பொண்ணுங்களை கூட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் பல மாநிலத்து பொண்ணுங்களை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு கூட்டி கொடுப்பான், ஹைகோர்ட் நீதிபதி கூட்டி கொடுப்பான். அது அவன் ரிட் பெட்டிஷன் சொல்லிக்கிறேன். ஒரு ரிட் பெட்டிஷன் நம்பர் ஹைகோர்ட்ல இருக்குது. ரிட் பெட்டிஷன் நம்பர் 16181 of 2020 நான் கவுண்டர் செட்மெண்ட்லேயே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உண்மையை சொன்னா உங்களை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான் நீதித்துறை கெட்டது. ஸோ அவங்க வந்து இந்த துறை இன்னொரு வாட்டி சொல்றேன், பிராமினால் தான் நீதித்துறை கட்டுது. டாக்டர் அம்பேத்கர் அடாப்டட் ஃபாதர் டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு, பிராமின்ஸ் ஆர் கன்னிங் நாட் பிரில்லியன்ட் சொன்னாரு. கன்னிங்னா பழி வாங்குறவங்க, அது கன்னிங்னா அது தந்திர புத்தி உள்ளுவோம். சரி, பிராமின்ஸ் ஆர் கன்னிங் நாட் பிரில்லியன்ட் சொன்னாரு அம்பேத்கர் சொன்னாரு. தந்தை பெரியார் என்ன சொன்னாரு, பிராமின்னா வந்து ரொம்ப கொடூரமானவங்க, பாப்பானு பாம்பையும் பார்க்கும்போது பாம்பை விட்டுட்டு பாப்பான அடின்னு பெரியார் சொன்னாரு. அந்த அப்படி சொன்னதுக்காக பெரியாருக்கு ஈரோட்டு சிங்கன்னு பட்டம் கொடுத்தாங்க. ஈரோட்டு சிங்கன்னு பட்டம். இப்போ நான் உங்களுக்கு என்ன பட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்களை செருப்பால் அடிச்சிருக்கிறேன், ஹைகோர்ட் நீதிபதிகளை செருப்பால் அடிச்சுக்கிறேன், ஜாதி வரியை ஒழிச்சுக்கிறேன், மத வரியை ஒழிச்சிருக்கிறேன், சமத்துவத்தை நிலைநாட்டிக்கிறேன். என்னுடைய மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஜஸ்டிஸ் கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் தாலுக்கா, மங்கலப்பட்ட போஸ்ட், கர்நாடக கிராமம். அப்ப எனக்கு கடலூர் சிங்கன்னு பட்டம் கொடு. பெரியாருக்கு அதை பாப்பான அடி பாம்பு விட்டுருன்னு சொன்னதுக்கு நீங்க வந்து ஈரோட்டு சிங்கன்னு பட்டம் கொடுத்த. நான் வந்து பிராமினை வந்து செருப்பு கட்டிலாம் அடிச்சு போட்டு அதை அப்படியே போட கட் பண்ணாத. நான் கட் பண்ணல. அதான் நான் பிராமினை வந்து தொடுத்தி அடிச்சேன், 5 வருஷம் தண்டனை கொடுத்தேன். நான் வந்து கடலூர் சிங்கன்னு பட்டம் கொடு. கடலூர் மாவட்டம். அவங்க என்ன பட்டம் கொடுத்து நீங்களே அந்த பட்டத்துக்கு உரிமையான நீங்களே அந்த பட்டத்துக்கு உரிமையான நபர் தான் செயல்பாட்டில் நீங்க காமிச்சிருக்கீங்க. நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங் தண்டனை கொடுத்த பிறகு எனக்கு பட்டம் கொடுக்க தேவையான இங்கே இருக்கிறான் இந்தியாவில். அதானே நானே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கடலூர் சிங்கம். ஆமா, கடலூர் சிங்கம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்க பேச கேள்வி கேட்க முடியல. சிங்கத்தை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியல. இந்தியாவின் எழுச்சி மனிதர், இந்தியாவின் எழுச்சி மனிதர் இருக்குது. அதாவது வந்து நீதித்துறை வந்து பங்கன் ஆகிறது இந்த 3 தான். ஓகே ஓகே. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல யாரும் பின்பற்ற மாட்டான். அதாவது இப்போ பிராஞ்ச் குடிக்கிறது நீதிபதிங்க, பெண்கள் வந்து கற்பழிக்கிறது, ஏகேஸ் விஷயம் நக்சரோட போட்டு அது பல லட்சம் கொடுப்பாங்க ஒரு நைட்டுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு. அது இந்த கேஸுக்கு வருவேன், அதுக்கு எல்லாம் டீட்டெயிலும் ஃபார்மர் அட்வொகேட் கே சுப்ரமணியம் இருக்குது. அவன் வந்து நீதிபதிலாம் எந்தெந்த பொண்ணு விட்டுங்கிற டீட்டெயில் வேணாங்க. ஐயா அதை வந்து பேச பேச வந்து இது மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம இது ஒன்றும் தப்பு இல்லையா? தப்பு இல்லைங்களா? இது ஒன்றும் தப்பா? நீதிபதிகளை பெண்களை கூட்டி விடுவாங்க, என்ன தப்பு இருக்குது? டெய்லி பேப்பர் எப்படிங்க இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க? இந்த ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்குது. இல்லை நான் எப்படி பேச முடியும்? தியரியா? நான் தியரி பேச மாட்டேன். எனக்கு நாளைக்கு ஒரு என்கொயரி வந்து நான் ப்ரூவ் பண்றேன். கண்டிப்பா இப்போ கூட போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி நான் ஆதாரம் கொடுக்குறேன், எஃப்ஐஆர் போடு. நீங்க வந்து எல்லா நீதிபதிகளையும் சொல்றீங்களா? ஒரு குறிப்பிட்ட நீதிபதி தான். புரியுதுங்க. ஒழுக்கமான நீதிபதி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமா, ஏன்னா அது அவங்களே சாரக்கூடாதுன்றதுக்காக நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீதிபதி சொல்லி ஒரு குறிப்பிட்ட நீதிபதி மட்டும்தான். அவங்களால மற்ற நீதிபதி எல்லாருமே மட்டும் இல்ல, ஒரு ஹைகோர்ட்லயும் ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற பேர் இருக்காங்க. அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம் இவங்கெல்லாம் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு செயலை செய்துட்டு இருக்காங்களா உள்நாட்டில். இதை வந்து இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு அந்த கண்காணிப்பு பிரிவு எத்தனை பிரிவு இருக்குது? இல்லை சிபிஐ இருக்காங்க, ரா இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் வந்துடுறாங்க. ஸோ அவங்களோட செயல்பாடும் வந்து போலீஸ்லாம் மூக்கணங்க குத்துனாங்க, ஈத்து பிடிச்சதான்
சரிங்க. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தான் மூலம் எழுதா அதை காலை விட்டாச்சு, அது படி போக வேண்டியதுதான். ஐயோ. மாடு மாதிரி கோயில் காலம் மாதிரி எங்கனாலும் மேயலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜி எங்க கோயில் காலம் மாதிரி எங்கனாலும் போய் இப்ப விழுந்து பெறலாம். அதை கேட்க முடியாது சிபிஐ சிஐடிலாம். அவங்க அது எக்ஸிக்யூட்டிவ் இவங்க தான். நாங்க அப்போ குடியரசுத் தலைவர் தான் கேட்கலாம். ஒரு எக்ஸாம் சொல்றேங்க, அது சொல்லுங்க. 8வது படிச்சவரு மந்திரி ஆகுறாரு, அவர் முன்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் பையனை தூக்கிட்டு போறாரு. ஆமாங்க, அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது, ஜீர்ணிக்க முடியல. அந்த அவர் படிச்ச படிப்புக்கு அவர் தகுதிக்கு கொலை கேஸ்ல இருப்பான். ஆமா, அவன் மந்திரியா இருப்பான். ஆமா, அவங்க ஐஜி செலக்ட் அடிப்பார். இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம நாட்டோட சிஸ்டம் சரியில்லை. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எத்தனை பேர் கொலைகாரன் வந்து மந்திரி ஆகிறான், எம்எல்ஏ ஆகிறான், எம்பி ஆகிறான். அவனுக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் செலக்ட் அடிக்கிறான். என்ன செய்யறது? என்னால ஜீர்ணிக்க முடியாது. அவன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இவன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவன் கேரக்டர் இவன் கேரக்டர். இதுல யாரு வந்து இவங்களாம் நிலையில, இவங்களாம் என்ன நிலையில இருக்காங்க, இவங்களாம் மனநிலை எந்த மனநிலையில இருக்காங்க? இவர் என்ன பண்ணணும், கடைசியா மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி ஒரு ஆடியோ போட்டேன் நான். அது ஒரு எத்தனை ஆடியோ போட்டேன், 23 ஆடியோ 33 ஆடியோ போட்டேன், வீடியோ போட்டேன். அதுக்கு எஃப்ஐஆர் போட்டான் அவன், சைபர் கிரைம் போட்டு எனக்கு மனநிலை சரின்னு ஜெயிலில் கொண்டு வந்தான். அதே பார்மர் அட்வொகேட் ஜெனரல் தான் அப்பிடிவிட்டு ஒன்று தயார் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனான். நிஷா பானுங்கிற பொண்ணுக்கு கையில அனுப்புனான். நான் கையெழுத்து போடல, நான் வந்துட்டு ஆல்ரைட்னு சொல்லிட்டேன். எஸ்பி இருந்தாரு ஜெயில் சூப்பர், அவர் மட்டும் தான் கீச்சு போட்டேன். அப்புறம் இன்னொருத்தன் வந்தான், அவன் ஒரு அட்வொகேட்டு, அவன் பேரை மறந்துட்டான். அவன் என்ன பண்ண, அவனுக்கு எனக்கு பைத்தியம் சொல்லி ஏற்று வந்தான் கையெழுத்து வாங்கிறதுக்கு ஜெயில. அவனுக்கு இந்த தயார் பண்ண அவன் குத்தி வேணா, எனக்கு பைத்தியம் நானே கையெழுத்து போடுவேன்னா அப்படின்னு ஒத்துக்கொண்டு உங்களை கையெழுத்து போட வைக்கிறாங்க. அப்போ வந்து உங்களை மிரட்டி கையெழுத்து வாங்குற மாதிரி தானே அது? செல்லாது. ஜெயில இருந்துகிட்டு கையெழுத்து போட்டா செல்லாது. அது நான் பைத்தியம்னா நானே எழுதி கொடுக்கணும் பைத்தியம், அதே செல்லாது. அப்ப எந்த அளவுக்கு அவன் மூளை பயன்படுத்தணும். இப்போ உங்களை இந்த அளவுக்குலாம் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திருக்காங்களே இந்த வார்த்தையை பயன்படுத்தி, இவங்க மேல மான நஷ்ட வழக்கு பதிவு பண்ணலாம். அது எங்க பதிவு பண்ண? அவன் தான் விசாரிக்கணும். எவன் தப்பானாலும் அவன் தான் விசாரிக்கணும். இந்த பிஆர் கவையை வந்து செருப்படி வாங்கினான். பிஆர் கவச்சு ஃபார்மர் சீஃப் ஆஃப் இந்தியா, அவன் வந்து செருப்பால வாங்கினான் அடி பிராமின்ட்ட. நான் வந்து பிராமினை செருப்பால் அடிச்சவன் நான். அதான் பிஆர் கவையும் டாக்டர் அம்பேத்கருடைய அடாப்டேஷன் தான். நான் ஜஸ்டிஸ் கருணும் டாக்டர் அம்பேத்கருடைய அடாப்டேஷன் தான். பிஆர் கவையை வந்து பிராமின் வக்கீலிட்டு செருப்படி வாங்கினான். நான் பிராமின் ஜட்ஜிங்களுக்கு செருப்பால் அடிச்சேன். அதான் எனக்கும் அவரும் அடாப்டட் சன் தான் டாக்டர் அம்பேத்கர், அவரோட சலுகையில் தான் வந்தாரு. நானும் டாக்டர் அம்பேத்கரோட சலுகையில் தான் வந்தேன். பிஆர் கவே செருப்படி வாங்கினான் பிராமின்ட்ட. ஜஸ்டிஸ் கண்ணன் செருப்படி கொடுத்தான் பிராமினுக்கு. பார்மர் அட்வொகேட் ஜெனரல் பிராமின் அவனை செருப்பாலே அடிச்சார். கண்டிப்பா அதெல்லாம் வரலாறு. பிஎஸ் மெசா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவன் பிராமின் என்று செருப்படி வாங்கினான்.